மாணவர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறுகுடலில் உணவு செரித்தல். இதுக்கு முன்னாடி நம்ம வாய்க்குழியில் வந்து எப்படி உணவு செரிக்குது, வாய்க்குழி முடிஞ்சு அடுத்து இரைப்பையில் வந்து எப்படி உணவு செரிக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இரைப்பையிலேருந்து உணவு எங்கே வந்துடுச்சு? சிறுகுடலுக்கு வருது. சிறுகுடலில் உணவு எப்படி செரிமானம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சிறுகுடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்த நீர், கணைய நீர் மற்றும் சிறுகுடல் நீர் இது எல்லாமே எங்கே வருது? உங்களுக்கு சிறுகுடலில் வந்து சேருதுன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே, புரியுதுங்களா? பித்த நீர் வந்து அங்கே பித்த நாளம், அந்த கணைய நீர் அதெல்லாம் வந்து பொது நாளத்தின் வழியாக சிறுகுடலுக்கு வந்து உள்ளே வருது. அப்புறம் சிறுகுடலில் சிறுகுடல் நீர் சுரக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே சிறுகுடலில் வந்து சேர்ந்துடுது, புரியுதுங்களா? இங்கே வந்து ஒரு என்ன நடக்குதுன்னா, அந்த சிறுகுடலுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய தசை, அந்த தசை ஒரு இயக்கம் உருவாகுது. அந்த தசை இயக்கத்தினால் அந்த உணவு, சிறுகுடலில் இருக்கக்கூடிய உணவும் அந்த சிறுகுடலுக்குள்ளே வரக்கூடிய அந்த சுரப்பு பொருள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? பித்த நீர், கணைய நீர், சிறுகுடல் நீர், இது எல்லாம் கலந்து அந்த உணவை வந்து செரித்தலுக்கு எளிதாக்குது அப்படிங்கிறாங்க, அந்த தசை இயக்கம், புரியுதுங்களா? சரி, அடுத்து இந்த இரத்த சிவப்பு அணுக்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இரத்த சிவப்பு அணுக்கள் வந்து எங்கே வந்து அழிக்கப்படுகிறது? கல்லீரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரலில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த சிவப்பணுக்கள் அதனுடைய சிதைவில் உருவாகக்கூடிய அந்த ஹீமோகுளோபினுடைய பொருட்கள் என்னென்ன? பித்த நிறமிலான பிலிருபின், பிலிவர்டின் அப்படிங்கிற இந்த பொருளோட அதோட என்னென்ன இருக்குன்னா பித்த உப்புக்கள் இருக்கும், கொலஸ்ட்ரால் மற்றும் பாஸ்போலிபிட், இதெல்லாம் வந்து பித்த நீரில் இருக்குமா, புரியுதுங்களா? இது வந்து கல்லீரலில் உருவாகக்கூடிய பித்த நீரில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்க சொல்கிறாங்க பாரு. பிலிருபின், பிலிவர்டின் இதுதான் முக்கியமானது. அதோட மற்ற பொருட்கள் பித்த உப்பு, கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட் இதெல்லாம் பித்த நீரில் அடங்கியிருக்குது. இப்போ அந்த பித்த நீர் என்ன உங்களுக்கு அங்கே வருது. ஆனால் பித்த நீரில் வந்து முக்கியமாக என்னென்னா நொதிகள் கிடையாது. இது நல்லா நோட் பண்ணிங்க. பித்த நீரில் என்ன கிடையாது? நொதிகள் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் பித்த நீர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, உணவு, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பை பால்மமடைய செய்கின்றது, புரியுங்களா? பித்த உப்புக்கள் என்ன வேலை செய்யுது? கொழுப்பு துகள்களின் பரப்பு இழுவிசையை குறைக்கிறது. அப்போ அது என்னென்ன வேலை எது செய்யுதுன்னு பாருங்கள். அதாவது பித்த நீர் வந்து கொழுப்பை வந்து பால்மடைய செய்யுது, பித்த உப்பு வந்து கொழுப்பு துகள்கள் வந்து பரப்பு இழுவிசையை குறைத்து அதை வந்து சிறு திவலைகளாக, சின்ன சின்ன திவலைகளாக மாற்றுது கொழுப்பை. அப்புறம் அது இல்லாமல் இந்த பித்த நீர் என்ன வேலை செய்யுது? இந்த லிப்பேஸ் அப்படிங்கிற நொதியை தூண்டி கொழுப்பை வந்து செரிக்க செய்கிறது இந்த பித்த நீர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரைப்பையிலேருந்து இப்போ சிறுகுடலுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த இரைப்பை பாகுங்கிறோம் பார்த்திங்களா? இரைப்பை பாகுங்கிறது என்னது? அந்த இரைப்பையிலேருந்து பாதி செரிமானம் அடைஞ்சு சிறுகுடலுக்குள்ளே நுழையக்கூடிய அந்த பொருள் தான் என்னது? இரைப்பை பாகு அப்படிம்பாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த செரிக்கப்படாத, அதாவது மீதம் உள்ள செரிக்கப்படாத மற்றும் ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட புரதங்கள் வந்து அது மீது வந்து இந்த கணைய நீரில் உள்ள புரத சிதைவு நொதிகள் செயல்படுது, புரியுதுங்களா? இரைப்பை பாகும்பாங்க அதுக்கு பேர். அது மேலே வந்து என்ன நொதிகள்? புரத சிதைவு நொதிகள் செயல்படுது. அதாவது பாதி தான் அங்கே வந்து செரிமானம் ஆயிருக்கு இரைப்பையில். அந்த மீதி செரிமானமாகாமல் செரிக்கப்படாத புரதங்கள் மற்ற ஓரளவுக்கு செரிக்கப்பட்ட புரதத்தின் மீது என்ன செயல்படுதான்? அந்த கணைய நீரில் இருக்கக்கூடிய புரத சிதைவு நொதிகள் பெறுது, அது வந்து அது மேலே செயல்படுது, சரிங்களா? சரி, இப்போ கணைய நீரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன இருக்குது? ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. கணைய அமைலேஸ்கள், கணைய லிப்பேஸ்கள் மற்றும் நியூக்ளியஸ்கள், இந்த நொதிகள் எல்லாமே எதில் இருக்குதான்? கணைய நீரில் இருக்கக்கூடியவை. இப்போ கணைய நீரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சி பெப்டிடேஸ், கணைய அமைலேஸ்கள், கணைய லிப்பேஸ்கள் மற்றும் நியூக்ளியஸ்கள், இத்தனை நொதிகள் வந்து கணைய நீரில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த சிறுகுடலில்
கோழைப்படலத்திலிருந்து என்ன ஆகுது, ஒன்று சுரக்குது. அதுக்கு பேர் என்டிரோகைனஸ்ங்கிற நொதி. இந்த என்டிரோகைனஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, நல்லா யோசிச்சுங்க, இது என்ன செய்யும்னா செயல்படாத ட்ரிப்சினோஜனை செயல்படும் ட்ரிப்சினோஜனாக மாற்றுகிறது. அப்போ ட்ரிப்சினோஜனுங்கிறது ஒரு செயல்படாத நிலை, அதாவது அது என்னென்னா ஒரு மந்தமானது, அது வந்து எந்த வேலையும் செய்யாது. அந்த ட்ரிப்சினோஜனுங்கிறது ட்ரிப்சினாக மாறணும், அந்த வேலையை யார் பண்ணுறா, அந்த என்டிரோகைனஸ் செய்யுது. அப்புறம் அந்த ட்ரிப்சின் என்ன செய்யும், கணைய நீரில் உள்ள செயல்படாத கைமோட்ரிப்சினோஜனை செயல்படும் நொதியான கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப்சினாக மாறுது. அப்புறம் அந்த ட்ரிப்சின் என்ன செய்யுதான், அந்த கைமோட்ரிப்சினோஜனை கைமோட்ரிப்சினாக மாற்றுகிறது. மாற்றம் எது என்னென்ன மாறுது அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்புறம் இந்த ட்ரிப்சின் வந்து பார்த்திங்கன்னா புரதங்களை நீரார் பகுத்து பாலிபெப்டைடுகள் மற்றும் பெப்டோன்களாக மாற்றுகிறது. இது வந்து என்ன செய்யுது, அந்த ட்ரிப்சின் புரதத்தை வந்து பாலிபெப்டைடாகவும் பெப்டோன்களாகவும் மாற்றுகிறது, அதையும் வச்சுங்க. அப்புறம் அந்த கைமோட்ரிப்சின் என்ன வேலை செய்யுதுன்னா, குறிப்பிட்ட அமினோ அமிலங்களுடன் சேர்ந்து இந்த பெப்டைடு பிணைப்புகளை உடைக்கிறது, நீராக பகுக்கிறது. அப்போ எந்தெந்த நொதி என்ன வேலை செய்யுங்கிறத நல்லா கவனிங்க. அப்புறம் கணைய அமைலேஸ் சொன்னோம். இது என்னென்னா கிளைக்கோஜனையும் ஸ்டார்ச்சையும், இந்த அமைலேஸ் வந்து என்னது, ஸ்டார்ச்சு கிளைக்கோஜன், இதை வந்து என்னவா மாற்றுதான், மால்டோஸாக மாற்றுகிறது. அப்புறம் கணைய லிபேஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பால்மமாக்கப்பட்ட கொழுப்பு தூளான ட்ரைகிளிசரைடுகள் மீது செயல்பட்டு அவற்றை தனித்த கொழுப்பு அமிலம் மற்றும் மோனோகிளிசரைடுகளாக மாற்றுகிறது. அப்போ எந்தெந்த நொதிகள் என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துங்க. அப்புறம் இந்த கிளிசரைடுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மேலும் நீரார் பகுக்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராலாக மாற்றப்படுகிறது. அப்போ இது என்னவா வருது, இந்த மோனோகிளிசரைடுகள் நீரார் பகுக்கப்பட்டு கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசராலாக மாற்றப்படுகிறது. அப்புறம் கணைய நீரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்கள், அதுலேயே பதில் இருக்குது, நியூக்ளியஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அது எது மேலே செயல்படும், நியூக்ளிக் அமிலங்கள் மேலே செயல்பட்டு அந்த நியூக்ளியோடைடுகள் மற்றும் நியூக்ளியோசைடுகளாக மாற்றுகிறது. நியூக்ளிக் அமிலம்னு என்ன, டிஎன்ஏ ஆர்என்ஏ படிச்சிருக்கோம்ல, அந்த டிஎன்ஏவில் நியூக்ளியோடைடுகளால் ஆனது தானே டிஎன்ஏ. அப்போ அதனாக உடையிறப்ப நியூக்ளியோசைடுகளாக உடஞ்சி தனித்தனியாக வருது. அப்புறம் அதுக்கடுத்து ப்ரூனரின் சுரப்பி சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே, அதனுடைய சுரப்பு பொருள் அதுவும் சிறுகுடல் சுரப்பியினுடைய சுரப்பு பொருள் அதுவும் சேர்ந்து சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகுடல் நீரை உருவாக்குகிறது. அப்போ இதையும் யோசிச்சுங்க, ப்ரூனர் சுரப்பியினுடைய சுரப்பு பொருளும் சிறுகுடல் சுரப்பியினுடைய சுரப்பு பொருளும் இணைந்து சக்கஸ் என்ட்ரிகஸ் அப்படிங்கிற ஒரு சிறுகுடல் நீரை உருவாக்குகிறது. சரி, இப்போ இந்த சிறுகுடல் நீர் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய நொதிகள் என்னென்ன அப்படின்னா, இதில் மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ், ஏஸ்ன்னு முடியும், நல்லா வச்சுங்க. நொதிகள் பேர்லாம் ஏஸ்ன்னு முடியுது. இங்கே மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ் அப்படின்னு புரியுதா? இதெல்லாம் வந்து இப்போ சுக்ரேஸ் இன்வெர்டேஸ் அப்படிம்பாங்க. பெப்டிடேஸ், லிப்பேஸ், நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ் பூராமே ஏஸ்ன்னு முடியுதா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆகியன பித்த நீர் மற்றும் கணைய நீரால் செரிக்கப்பட்ட உணவின் மீது வினையாற்றுகிறது. ஏற்கனவே பித்த நீர் கணைய நீர் வந்து உணவை செரிக்கிறது, அதுக்கு மேற்கொண்டு இந்த நொதிகள் எல்லாம் என்ன செய்யுமா, அதன் மேலே செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுங்களா? இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த செரிமானம் எது என்னென்ன செரிமானம் ஆகுங்கிறத உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் மூலமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மால்டோஸ்னால் அது என்னது, ஒரு சர்க்கரை மூலக்கூறு. மால்டோஸ்னால் அது என்னது, சர்க்கரை மூலக்கூறு. இப்போ இந்த மால்டோஸை வந்து மால்டேஸுங்கிற நொதி என்னதான் மாற்றுதான், குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக உடைக்குது. சுக்ரோஸ் அப்படிங்கிறத சுக்ரேஸுங்கிற நொதி குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுது. லாக்டோஸை வந்து லாக்டேஸுங்கிற நொதி என்னவா மாற்றுது, உங்களுக்கு குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ் அப்படின்னு மாற்றுது. அப்புறம்
இந்த டை பெப்டிடைடுகள், ட்ரை பெப்டிடைடுகள் இது மேலே வந்து பெப்டிடேஸ் செயல்பட்டு அமினோ அமிலங்களாக உடைக்குது. நியூக்ளியோடைடுகள் மேலே நியூக்ளியோடைடேஸ், பார்த்திங்களா, ஏசிஎஸ் முடியுதா, அது எல்லாமே ஏசிஎஸ்ன்னு முடியும் நொதிகள். நியூக்ளியோசைடு பாஸ்பாரிக் அமிலமாக உடையும். ஏன்னா உங்களுக்கு அந்த நியூக்ளியோடைடில் என்ன இருக்கு, நியூக்ளியோசைடு பாஸ்பாரிக் அமிலம் பி சொல்லியிருக்கோமா இல்லையா, அது வந்து ரெண்டாக பிரியும். அப்புறம் நியூக்ளியோசைடு என்ன ஆகும், நியூக்ளியோசைடேஸ் மூலமாக சர்க்கரை மூலக்கூறு நைட்ரஜன் காரங்கள் பிரியுது. அப்புறம் டைக்ளிசரைடுகள் மற்றும் மோனோக்ளிசரைடுகள் இது மேலே என்னது, லிபேஸ் செயல்பட்டு கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரால் உருவாகுது. இதெல்லாம் வந்து அதனுடைய சிறுகுடலில் பார்த்துக்குங்க. அப்புறம் கணையத்திலேருந்து தோன்றக்கூடிய கோழை பொருள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கோழை பைகார்பனேட் அயனிகளும் உணவை காரத்தன்மை கொண்ட ஊடகமாக மாற்றி செரிமான நொதியில் செயல்பட ஏதுவான சூழலை உருவாக்குகின்றன. பாருங்கள், அந்த உணவு வந்து காரத்தன்மை pH 7க்கு மேலே வருது பார்த்திங்களா, 7.8. அப்போ பைகார்பனேட்டுங்கிறது ஒரு என்னது, பைகார்பனேட் அயனிங்கிறது காரத்தன்மை உருவாக்கக்கூடியது, புரியுங்களா. அதேமாரி கணையத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கோழை இது ரெண்டு என்ன தான் உணவை வந்து காரத்தன்மை கொண்டதாக மாற்றுது. அப்போ ஈஸி என்னென்னா செரிமான நொதியில் வந்து அது மேலே செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து செரித்தலினுடைய முடிவில் உணவிலிருந்து அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் என்னவா மாறுதான், சிறிய மூலக்கூறுகளாக, அதனுடைய சிறிய அலகுகளாக மாற்றப்படுகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எதுவாக மாறி இருக்குது, கார்போஹைட்ரேட்டுகள் என்னவா மாறுது, ஒற்றை சர்க்கரை, குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ் இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு ஒற்றை சர்க்கரைகள். அதாவது கார்போஹைட்ரேட்டுங்கிறது உங்களுக்கு என்னது ஒரு பெரிய மூலக்கூறு, எளிய மூலக்கூறு என்னது ஒற்றை சர்க்கரையாக மாறுது. அதேமாதிரி புரதங்கள்ங்கிறது ஒரு பெரிய மூலக்கூறு, அது என்னவா உடையுது, அமினோ அமிலங்களாக உடையுது. அப்புறம் கொழுப்பு வந்து ஒரு பெரிய மூலக்கூறு, அது என்னவா மாறுது, உங்களுக்கு கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசராலாகவும் நமக்கு செரித்தலின் முடிவில் உருவாகுது. அதனால் இந்த செரித்தலினுடைய முடிவில் பார்த்திங்கன்னா தோன்றக்கூடிய எளிய பொருட்கள் எங்கே வந்து சேருது, இப்போ அதாவது இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கரிக்கப்படுகின்றன. அங்கே வந்து என்ன ஆகுதா, இப்போ உட்கரிக்கப்படுதல், அங்கே உள்ள எடுத்துக்குதுன்னு அர்த்தம். அங்கே இடைச்சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடலில் உட்கரிக்கப்படுகின்றன. இதில் செரிமானமாகாத மற்றும் உட்கரிக்கப்படாத பொருட்கள் அது வேஸ்ட்டு, புரியுதுங்களா, அது என்னாக பெருங்குடலுக்கு செலுத்தப்படுகிறது. செரிக்கப்படாததில் எங்கே வந்துடும், உங்களுக்கு பெருங்குடலுக்கு வந்துடும். செரிமானமாகாத உட்கரிக்கப்படாததில் எங்கே வருது, பெருங்குடலுக்கு போயிடுது. அப்புறம் இரைப்பை குடல் பாதையின் பல்வேறு பகுதிகளின் பணிகளை யார் வந்து கட்டுப்படுத்துகிறா அப்படின்னா நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன, புரியுதுங்களா. இந்த இரைப்பை மற்றும் குடல் பாதையில் நடக்கூடிய எல்லா பணிகளையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறது, நரம்பு மற்றும் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்கின்றன. அப்புறம் இரைப்பை மற்றும் குடல் சுரப்புகள் நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. அது என்ன, அந்த இரைப்பை மற்றும் குடல் சுரப்புகள் வந்து நரம்புகளால் தூண்டப்படுகின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவு பாதையில் பார்த்திங்கன்னா அதில் இந்த கோழை சுரப்பிகளில் உருவாகக்கூடிய உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துகின்றன. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடைசியாக அதில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செரித்தல் நீரை கட்டுப்படுத்துறது எது, இறுதியாக நடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துங்க. செரித்தல் மற்றும் உட்கரித்தல், உணவு பாதையினுடைய கோழை சுரப்பியில் உருவாகக்கூடிய உள்ளார்ந்த ஹார்மோன்கள் செரித்தல் நீரின் சுரப்பை கட்டுப்படுத்துறது, அது புரியுதுங்களா. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு சிறு உடலில் உணவு செரித்தல் அப்படிங்கிறது இதோட முடியுது. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த செரித்தல் மற்றும் உட்கரித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன சொல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, வாய்ப்பகுதி, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், அப்புறம் வந்து என்னது உங்களுக்கு சிறுகுடலினுடைய உள்பாகம், அப்புறம் ரத்த ஓட்டத்துக்கு அந்த உட்கரித்தல் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, புரியுதுங்களா. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.